ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான ஒரு பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சீரக சம்பா அரிசியை வச்சுட்டு காளான் பிரியாணி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பாக்கெட் காளானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் மஷ்ரூம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே அந்த நெய்லையே ஃப்ரை பண்ணிடுங்க. அப்படியே நல்லா வறுத்துருங்க. அப்படியே தண்ணியாக விட ஆரம்பிக்கும். பாருங்கள், சூப்பராக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்றைக்கி நான் பிரியாணி பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1/4 கிலோ அரிசி இல்லை 1/2 கிலோ அரிசி, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேஸ்ட்டுடைய குவான்டிட்டி கடையிலேயே இருக்கும். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அரிசிக்கான பேஸ்ட்டு தான் வாங்கியிருக்கேன். இந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த காளான் அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா வேகணும். அதனால ஒரு 10 நிமிஷம் அப்படியே எடுத்துடலாம். கரண்டியை கூட நம்ம வைக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்துடலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா வெந்துடட்டும். காளான் சூப்பராக குக் ஆகிடும். அந்த ஃப்ளேவரும் நல்ல காளானுக்குள்ளே இறங்கிடும். பாருங்கள் எப்படி சூப்பராக நல்ல காளான் பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ சீரக சம்பா அரிசியை 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இதை ஜஸ்ட்டு சும்மா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பேஸ்ட்டோட. சூப்பராக மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் நான் டம்ளரில் 1/4 கிலோ அரிசியை டம்ளரில் மெஷர் பண்ணேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நான். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கர் மூடியை மூடிடலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுங்கள். இதில் நம்ம உப்பு காரம் எதுவுமே போட தேவையில்லை. அந்த பிரியாணி பேஸ்ட்லேயே சரியான அளவில் இருக்கும். இப்போ விசில் வச்சிடலாம். விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. 5 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துடும். அவ்வளோதான். 3லேருந்து 5 நிமிஷம் தான் ஆகும் இது குக்கிங் டைமு. விசில்லாம் நல்லா நின்னதுக்கு அப்புறமா ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா ஆஹா செம்ம மணமாக இருக்குங்க அந்த பிரியாணி. நீங்கள் திண்டுக்கல் சைட்லலாம் வேணும் பிரியாணி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரி அப்படி ஒரு மணங்க. இதை கிளறப்பவே எனக்கு டெம்ட் ஆகுது சாப்பிடணும் போல். நல்ல பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். இது கூட கண்டிப்பாக தயிர் வெங்காயம் பண்ணிக்கோங்க. ஆனியன் பச்சடி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.